தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களை குறிவைத்து ரெய்டு நடத்திய போது டிரைவிங் ஸ்கூல்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று சோதனை நடைபெற்றது. ஆர்டிஓ அலுவலகங்கள் மற்றும் டிரைவிங் ஸ்கூல்களில் நடத்திய சோதனையின் போது ரூபாய் 38 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழகத்துல ஒரு புதிய அரசு அமைந்த பிறகு லஞ்ச ஒழிப்பு துறைக்கென்று புதிதாக அதிகாரிகளை நியமித்தார்கள். அதற்கு பிறகு லஞ்ச ஒழிப்பு துறையில முதல் கட்டமாக சார்பதிவாளர் அலுவலகங்கள் முழுவதுமாக சோதனை நடத்தப்பட்டது. அதே போல நேற்றைய தினம் ஆர்டிஓ அலுவலகங்கள்ல, அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல சோதனை நடத்தப்பட்டது. வழக்கமாக இது போன்று அரசு அலுவலகங்கள்ல சோதனை நடப்பது ஒரு வழக்கமான நடைமுறை என்றால், வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுடன் கூடிய தனியார் இந்த பயிற்சி பள்ளிகள் இருக்கு, ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, இந்த இடங்களிலும் நேற்று சோதனை நடத்தப்பட்டது. 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டார்கள். அதாவது இது வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கும் அங்க அதை சுற்றி இயங்கக்கூடிய தொடர்ந்து அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஒரு இடைத்தரகு நிறுவனங்களாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எனவே அலுவலகங்கள்ல சோதனை நடத்தினால் இது தொடர்பான லஞ்ச பணம் கிடைக்கப்பெறாது. எனவே இது போன்ற தனியார் பயிற்சி பள்ளிகளிலும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளிலும் சோதனை நடத்த வேண்டும் என்ற திட்டத்துடன் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனையில மொத்தமாக 38 லட்சம் ரூபாய் பணம் கணக்கில் வராத அந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில அதில் சுமார் 30 லட்சம் ரூபாய் இந்த தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அலுவலகத்தில் மட்டுமே எடுக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது நிறைய கைப்பற்றப்பட்ட அந்த ரொக்கத்துல பார்த்தோம்னா ஜிபே பரிவர்த்தனையும் நிறைய எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனை என்றுதான் அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அது தொடர்பான ஆதாரங்களையும் திரட்டி இருக்கிறார்கள். எனவே இது எந்தெந்த பகுதிகளில் இந்த தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் எல்லாம் பணம் கைப்பற்றப்பட்டதோ அந்த பணம் எப்படி கிடைத்தது, அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கும் அருகில் இருக்கக்கூடிய அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுமான தொடர்பு என்ன, இவற்றை எல்லாம் தொடர்ந்து அடுத்த கட்டமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இது சந்தேகத்திற்கிடமான இந்த பரிவர்த்தனைகள் தொடர்பாக அந்தந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் வரவழைத்தும் அல்லது அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியினுடைய உரிமையாளர்களை நேரில் வரவழைத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிர சோதனையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.